நீங்கள் வாரத்திற்கு 80 மணி நேரம் வேலை செய்து தூக்கத்தையே தியாகம் செய்து கொண்டிருந்தால் அதே பழக்கங்கள்தான் உங்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் முக்கிய காரணமாக இருக்கலாம். இன்றைய மனிதன் ஒரு முடிவில்லா சுற்றத்தில் வாழ்கிறான். காலை 4 மணிக்கு எழுதல், அதிக காஃபி குடித்தல், எப்போதும் பதட்டத்துடன் வேலை செய்தல். ஆனால் அந்த வேலைகள் வாழ்க்கையை முன்னேற்றுவதில்லை. லியோவும் இப்படித்தான் வாழ்ந்தான். அவன் தனது நிறுவனத்தை மன அழுத்தத்திலும் அவசரமான உழைப்பிலும் நடத்தி கொண்டிருந்தான். அதிக நேரம் உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று அவன் நம்பினான். ஆனால் இவ்வளவு கடுமையாக உழைத்தும் அவனுடைய வியாபாரம் எந்த முன்னேற்றமும் காணவில்லை. அதற்கு பதிலாக அவனுடைய உடல் சோர்ந்து போனது, மனம் முழுவதும் குழப்பமாகியது. தெளிவில்லாத கடுமையான உழைப்பு வெற்றியை அல்ல, பர்னவுட்டை தான் உருவாக்கும். ஒரு நாள் லியோ முற்றிலும் உடைந்து போன போது உலகின் பல பெரிய தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கிய ஒரு குரு அவனை சந்திக்க வந்தார். அவர் லியோவின் அவசரமான வாழ்க்கையை அமைதியாக கவனித்தார். பிறகு சொன்னார், உன் பிரச்சனை உழைப்பின் குறைவு இல்ல, சரியான திசை இல்லாததே பிரச்சனை. இந்த படம் ஒரு உண்மையை காட்டுகிறது. குழப்பமான ஆற்றல் உள்ளேயே வீணாகி போகிறது. ஆனால் ஒரே திசையில் செலுத்தப்படும் ஆற்றல் முன்னேற்றத்தை உருவாக்குகிறது. இந்த அதிக உழைப்பு குறைந்த பலன் என்ற பிரச்சனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்காண்ட புராணவில் கூறப்பட்டுள்ளது. அதாவது, பலர் உண்மையான முன்னேற்றத்தை விட நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்ற உணர்வைத்தான் தேடுகிறார்கள். வேத காலத்தில் கிங் கர்தாவிரியா ஒரு வலிமையான வாரிசை விரும்பினார். அதை பெற அவர் கடுமையான தவத்தை தேர்ந்தெடுத்தார். ஒரு வெறிச்சோடிய மலை உச்சிக்கு சென்று தன் உடலை கடுமையாக வதைத்தார். 10,000 ஆண்டுகள் தவம் செய்தார். பசி, குளிர், வெப்பம் அனைத்தையும் சகித்தார். அவருடைய உடல் எலும்பாகவே மாறிவிட்டது. ஆனால் இத்தனை கடுமையான தவத்திற்கு பிறகும் அவர் தனது இலக்கை அடையவில்லை. வெறும் பலவந்த முயற்சிக்கு ஒரு வரம்பு இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். அப்போது அவரது மனைவி பத்மினி வேறொரு வழியை தேடினார். அவர் அனசூயாவை அணுகினார். அவர் அவருக்கு சரியான காலமும் ஆன்மீக ஒழுங்கும் அடிப்படையான ஒரு முறையை கற்றுக் கொடுத்தார். பத்மினி தேவி 10,000 ஆண்டுகள் கடுமையான தவத்தை விட ஒரே ஒரு நாள், பாட்மினி ஏகாதசி அன்று முழுமையான விரதத்தை கடைபிடித்தார். அப்போது கிருஷ்ணா அவருடைய பக்திக்கு பதிலளித்தார். அவருடைய கணவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முயன்றும் பெற முடியாத ஆசீர்வாதத்தை அவர் ஒரே நாளில் பெற்றார். இதன் மூலம் ஒரு உண்மை தெரிகிறது. உலகத்தின் இயற்கை சுழற்சிகளுடன் ஒத்திசைவாக செயல்படுவது வெறும் கடுமையான உழைப்பை விட பலமுள்ளது. ஒரு நாள் விரதம் எப்படி பல ஆண்டுகள் உழைப்பை விட வலிமையானதாக இருக்க முடியும்? அதற்காக நாம் மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை உடலில் மன அழுத்த ஹார்மோன்களை அதிகரிக்கிறது. அது மூளையின் தெளிவான சிந்தனை சக்தியை குறைக்கிறது. ஆனால் ஏகாதசி விரதம் உடலை சுத்தப்படுத்தும் செயல்களை தொடங்குகிறது. மனமும் மெதுவாக அமைதியாகிறது. ஜீரணத்திற்கு செலவாகும் ஆற்றல் மூளை மற்றும் நரம்பு அமைப்பை புத்துணர்ச்சி பெற பயன்படுத்தப்படுகிறது. இதனால் சிந்தனையின் தரம் அதிகரிக்கிறது. இதுவே பத்மினி தேவி பெற்ற ஆன்மீக தெளிவின் அடிப்படை. இந்த விரதம் உடலிலும் மனதிலும் தேங்கியிருக்கும் சோர்வு மற்றும் குழப்பத்தை அகற்றுகிறது. லியோவும் பாட்மினி ஏகாதசி விரதத்தை முயற்சித்தான். 24 மணி நேரம் அவன் தனது காஃபி, லேப்டாப், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாவற்றிலிருந்தும் விலகினான். முதல் 12 மணி நேரம் அவனுடைய மனம் அமைதியை ஏற்கவில்லை. மீண்டும் வேலை பார்க்க வேண்டும் என்ற பதட்டம் இருந்தது. ஆனால் மறுநாள் காலை பல மாதங்களாக இருந்த மன அழுத்தம் மறைந்துவிட்டது. அவன் தனது வியாபாரத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது. அவன் இதுவரை முக்கியமில்லாத சிறிய பிரச்சனைகளில் நேரத்தை வீணடித்திருந்தான். ஆனால் உண்மையான சந்தை மாற்றத்தை கவனிக்கவில்லை. அவன் தனது கவனத்தை சரியான இடத்தில் செலுத்தினான். அதன் பிறகு வளர்ச்சியும் நிலைத்தன்மையும் திரும்பி வந்தது. பர்னவுட் இலிருந்து வெளியே வர உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஓய்வு தேவை. பத்மினி ஏகாதசி என்பது அதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. இது அதிக மாதத்தில் மட்டும் வரும் ஒரு விசேஷ ஏகாதசி. இந்த வாய்ப்பு மீண்டும் 2026 மே 27 அன்று வருகிறது. அந்த நாளை பயன்படுத்துங்கள். உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள்.
உடலை புத்துணர்ச்சி பெறச் செய்யுங்கள். சோர்வுடன் வேலை செய்து உங்களை நீங்களே பாதிக்காதீர்கள். உங்கள் சுற்றத்தில் அதிக உழைப்பு, குறைந்த பலன் என்ற சுழற்சியில் சிக்கியிருக்கும் யாராவது இருந்தால் இந்த செய்தியை அவர்களுடன் பகிருங்கள். உண்மையான வளர்ச்சி சரியான ஒத்திசைவிலிருந்து தான் தொடங்குகிறது.